ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/4 கிலோ கேரட் துருவி எடுத்திருக்கேன். அப்புறமா சுகர் அதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு, பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி தேவையான அளவு வாசனைக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு, மில்க் மேட் வந்து நான் ஆப்ஷன் தாங்க, இது வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல கேரட்டை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நம்ம வதக்கும் போது கொஞ்சம் அந்த கேரட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வதக்குறது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் வந்து 2 விசில் வைக்க போகிறேன் நான். இது அப்போ தான் நம்ம கேரட் வந்து நல்லா மசிச்சு வரும். அப்போ உங்களுக்கு அந்த பாயசத்தில் அந்த கேரட் இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. குழந்தைங்களுக்கு கேரட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 விசில், 1 இல்லது 2, அவங்கவுங்க குக்கரை பொறுத்து அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே இப்போ முந்திரி பருப்பு ஒரு 4 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இதுவும் முந்திரியும் சேர்ந்து வேகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கேரட்டாக உங்களுக்கு அடிப்படாமல் இருக்கும். அது கேரட் பாயசம் மாதிரி குழந்தைங்களுக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் ஹெல்த்தியான டிஷ்ஷும் அவங்க சாப்பிட்ருவாங்க கொடுத்தோம்னா. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது சுகர் கரைஞ்சி வந்ததுமே நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் அதில். பாருங்கள், இப்போ சுகர் கொஞ்சம் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது கொதிச்சு வந்ததுமே நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அது அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகும். அப்புறம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து நம்ம கொட்டிடலாம். இதில் கடைசியாக நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் நமக்கு வந்து சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன மூடி போட்டு
ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு செய்யும்போது அது கேரட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேரட் பாயசம் மாதிரியே இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நான் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவிக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து இதை கொட்டிடலாம். இதில் இப்போ கொஞ்சமாக மில்க் மேட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலக்கி விட்டுட்டு மில்க் மேடை நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணக்கூடாது. அது இப்போ முந்திரி வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொதிக்கக்கூடாது, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கேரட் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது பாருங்கள், கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஈவினிங்கில் நீங்கள் குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கேரட் பாயாசம் சொல்கிற வரைக்கும் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.